அனைவருக்கும் வணக்கம். நேற்று தேவர் சமுதாயத்தின் மீது தீவிர பற்று கொண்ட பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மீது தீவிர பற்று கொண்ட பக்கப்பட்டியை சேர்ந்த வடிவேல் முருகன் அவர்கள் ஒரு வழக்கு சம்பந்தமாக தூத்துக்குடி நீதிமன்றம் வந்து திரும்பும்போது கூலிப்படை கும்பலால், அதாவது மாத்து சமுதாயத்தை சேர்ந்த கூலிப்படை கும்பலால் கொடூரமாக கொலை செய்துள்ளார்கள். அந்த கொலை செய்த உண்மையான குற்றவாளிகளை தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கைது செய்ய வேண்டும். கைது செய்து அவர்களுடைய மொபைல் நம்பரை சிடிஆர் போட்டு பார்த்து அந்த சிடிஆர் நம்பர் படி எந்தெந்த கூலிப்படை தலைவம்லாம் அதில் தொடர்பில் இருக்கான் அப்படின்னு சொல்லி காவல்துறை தீர ஆராய்ந்து அவங்க மேலேயும் இந்த கொலை வழக்கை பதிவு செய்து அவங்கள சிறையில் அடைக்கணும். அதே சமயத்தில் சிறையில் அடைச்சி அவர்களை சிறையில் இருக்கும்போதே இந்த வழக்கை விசாரித்து அவர்களுக்கு சரியான தூக்கு தண்டனையை வழங்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாதிக்கப்பட்ட வடிவேல் முருகனுடைய மனைவி 24-23 வயசு தான் ஆகுது. அவருக்கு 1.5 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்குது. அதனால் அந்த வடிவேல் முருகனுடைய மனைவி 12 படிச்சிருக்காங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அந்த பெண்ணுக்கு அரசு வேலையை கண்டிப்பாக வழங்கணும். அதே மாதிரி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த இலவச பட்டாமனை, அது போக அந்த குடும்பத்துக்கு உண்டான நிதியவும் வழங்கும் வரை அவருடைய பூத உடலை எத்தனை நாள் ஆனாலும் வாங்க மாட்டோம் என்பதை ஆணித்தனமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதை கவனத்தில் எடுத்து உங்களுடைய ஆட்சியில் தென் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெடையாமல் இருக்கிறதுக்கும் உங்களுடைய அரசியல் உங்களுடைய ஆட்சி கலையாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் இதை கையில் எடுத்து சரியான தீர்வு கொடுக்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில செயலாளர் எஸ். வள்ளிக்கண்ணு தேவர். இது மாத்து சமுதாயம் ஒரு தேவர் சமுதாயத்தை கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை கொண்டு இருக்காங்க.